Exercise second sum paranga from the following information prepare capital accounts of partners Ruben and Thierry when their capitals are fixed. Fixed நம்ம என்ன பண்ணோம் ரெண்டு அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ணோம். ஒன்று வந்து கேபிட்டல் ஒன்று வந்து கரண்ட். கரெக்ட்டுங்களா? ஸோ இங்கே பாருங்கள் பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க, இது எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. சரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட போகிறீங்க, பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் போட போகிறீங்களா? சரி ஓகேங்களா? உங்களோட அக்கௌண்ட்ஸ் நோட்டில் எழுதிக்கோங்க. உங்களோட லெஃப்ட் சைடில் வந்து இது ஃபுல்லாக வரும், உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வரும். சரிங்களா? ஓகே. ஸோ இங்கே என்ன இருக்குது பாருங்கள். ஸோ கேபிட்டல் ஆன் 1st April கொடுத்துருக்காங்க. ஸோ ரூபன் பார்த்தீங்கன்னா 70,000. ஸோ எடுத்து பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு 70,000 எழுதிடுங்க, 50,000 தேரிக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ அப்போ கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு போங்க கீழே. ஓகேங்களா? அது வந்து ஃபுல்லாக கிரெடிட் பேலன்ஸ் சொல்கிறாங்க, 25,000 அண்ட் 15,000. ஸோ ரெண்டுமே எழுதிடுங்க அதை. அப்புறம் பாருங்கள் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ஃபர்மேஷன் எவ்வளோ இன்ட்ரடக்ஷன் எவ்வளோ இருக்குது, 18,000 அண்ட் 16,000. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பேங்க் பை பேங்க் போட்டு என்ன பண்ணுவீங்க அடிஷ்னல் கேபிட்டல் எழுதிட்டு 18,000 16,000 எழுதிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே உங்களுக்கு எங்கே வரும், உங்களுக்கு இந்த பக்கம் வரும். ஓகேங்களா? அந்தந்த அமௌண்ட்டு தூக்கி எழுதிடுங்க. அதுக்கப்புறம் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போட்டுட்டு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்னு போட்டு 35,000 25,800 ரெண்டுமே எழுதிடுங்க. அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இது உங்களுக்கு என்ன வந்திருக்கு, அமௌண்ட்டு கேபிட்டலுக்கு பார்ட்னர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. அப்போது ஸோ 3,500 2,500. அப்புறம் சேலரி இருக்குது, கமிஷன் இருக்குது. ஓகேங்களா? அது ரெண்டுமே இங்கே எழுதிடுங்க. ஓகேங்களா? எது யாருக்கு கொடுக்கலையோ அவங்க நெல்லுன்னு போட்டுருங்க, ரெண்டுமே டேஷ் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, ரூபனுக்கு பாருங்கள், இங்கே ரூபனுக்கு இது மட்டும் தான் அமௌண்ட் இருக்குது. ஸோ இந்த பக்கம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 88,000 எழுதிடுங்க, இங்கே 88,000 எழுதிடுங்க, மிச்சம் இருக்குது இங்கே 88,000 எழுதிடுங்க. பேலன்ஸ் பண்ணலாம் நம்ம, ஸோ அதனால் இங்கே எழுதிடுறோம். இதாங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதேமாதிரி இது ரெண்டும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 66,000 வரும். அதை இங்கே என்ன பண்ணுங்கள், இங்கே எழுதிடுங்க. ஸோ நம்ம ஈக்குவல் பண்ணுறதுக்காக 66,000 எழுதிடுவோம். ஸோ இதை எடுத்து என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் நெக்ஸ்ட் இயருக்கு காட்டுறீங்க. ஓகேங்களா? ஸோ 1st April 2019 போட்டு என்ன பண்ணுவீங்க, பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டுட்டுங்க 88,000 66,000. அப்புறம் பாருங்கள் இங்கே ரூபனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள், இது ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள், இதில் இது ரெண்டும் ஆட் பண்ணுங்கள் 10,500. இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் 75,500 வருது. அண்ட் இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு 10,500 வருது. மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 65,000 வரும். ஓகேங்களா? அதுதான் இங்கே எழுதியிருக்கீங்க. அதே மாதிரி பாருங்கள் இவனோட தேரி இது பாருங்கள். ஓகேங்களா? தேரி இது. ஸோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் உங்களுக்கு 61,300 வருது, 61,300 வருது. இது ரெண்டு ஆட் பண்ணால் உங்களுக்கு 6,300 வருது. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 55,000 வரும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கீங்க. ஓகேங்களா? இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது எங்கே எழுதுவீங்க, இது ரெண்டு அமௌண்ட்டும் நெக்ஸ்ட் இயருக்கு நீங்கள் காட்டுவீங்க பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 65,000 அண்ட் 55,000. இவ்வளோ தான் இந்த சம்மில்.